அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். நேற்றைய தினம் சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு என்ன தேவை என்று பார்த்தோம். எந்த அமைப்பு இருந்தால் நல்லது என்று பார்த்தோம். அதில் பல அமைப்புகளில் ஒரு அமைப்பை பார்த்தோம். அதற்கு தேவையானது என்ன என்றும் பார்த்தோம். அத்துடன் இந்த சிறப்பு மேலும் சிறக்க எது தேவை, அதற்கு எதுபோல் இருந்தால் நல்லது, இதை பற்றியும் ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு அடுத்தே வரும். அதையும் பார்ப்போம். அறிய வேண்டிய ஒன்றை முழுமையாக அறிவோம். அந்த வகையில் 4, 5க்கு உடையவர்கள் இணைந்து சுபஸ்தானங்களில் இருந்து பாவிகளால் பார்க்கப்படாமல் இருந்தால் ஒருவன் சீரும் சிறப்புமாக வாழ்கிறான், நல்லபடியாக சம்பாதிக்கிறான், வறுமை இல்லை. இது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த விஷயத்தை இன்னும் சிறப்பாக்க சொந்த வீடு இருக்கிறது. அதனால் மனத்தெம்பு உண்டு. வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் சமூகத்தில் புகழும் கிடைக்கிறது. தோன்றிற் புகழோடு தோன்றுக, அதுபோல் புகழும் இருக்கிறது. இது அந்த சிறப்புக்கு மேலும் சிறப்பூட்டுவது. இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? 4, 5க்கு உடையவர்கள் இணைந்து. இதில் ஒரு விசேஷமும் உண்டு. 4ஆம் இடம் கேந்திரம், 5ஆம் இடம் திரிகோணம். இந்த இரண்டும் இணைந்தால் மிக மிக நன்று. இன்னொரு ஒரு கேந்திரம் திரிகோணம், 9க்கு உடையவன் திரிகோணம், 10க்கு உடையவன் கேந்திரம். இவர்கள் இணைந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். ஆக இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இணைப்பு. இந்த 4, 5க்கு உடையவர்கள் இருவரும் இணைந்து சுபர் வீட்டில் இருந்தார். சுபர் வீடு என்று சொன்னால் 3, 6, 8, 12 இடங்கள் இல்லாமல், அத்துடன் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் இந்த இடங்கள் சுபஸ்தானங்கள். இந்த இடங்களில் இருந்து பாவர்களால் பார்க்கப்படாமல் இருந்து சுபர்கள் மட்டும் பார்த்திருந்தால் அவனுக்கு வசிக்க சொந்த வீடு உண்டு. நல்ல புகழ், நல்லவன், வல்லவன் என்ற ஒரு புகழ் உண்டு. இதுவும் இணைந்தால் அந்த சிறப்புக்கு மேலும் சிறப்பூட்டுவது. ஆக 1, 2க்கு உடையவர்கள் இணைந்து 1, 2, 4, 5, 7, 9, 11 சிறப்பு. அந்த சிறப்புக்கு மேலும் வலுவூட்டுவது. 4, 5க்கு உடையவர்கள் சுபஸ்தானங்களில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டு அசுபர்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் அந்த சிறப்புக்கு மேலும் சிறப்பு. அன்பர்களே, இந்த ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை பார்த்தோம். இதிலிருந்து நாம் அறிவது, ஒருவன் மிக மிக நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதேதோ விசேஷமாகத்தான் இருக்க வேண்டும் ஜாதகம் என்று இல்லை. சாதாரணமாக இருந்தால் கூட போதும். கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும். பாவிகளால் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தாலே நன்மைகள் நடக்கும் என்று உறுதியிட்டு சொல்கிறது சாஸ்திரம். இதை மறவாதீர்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே,
நாம் செய்வது சரியா தவறா என்ற ஒரு குழப்பம் மிக மிக அதிகமாக மேலிட்டு இருக்கும் நாள் இந்த நாள் உங்களுக்கு. சற்று கவனம். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களுக்கு தெரியாமலேயே, நீங்கள் அறியாமலேயே உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் இன்று நடக்கும். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, முதலில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறது. பின்பு அந்த லாபத்தில் ஒரு ருசி உங்களுக்கு ஏற்படுகிறது. இன்னும் சற்று அதிகமாக உழைக்கின்றீர்கள், மேலும் அதிக லாபம் வருகிறது. இது ஒரு தொடர்கதை போல் இன்று உங்களுக்கு நிகழும். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றி கிடைப்பது எதனால் என்றால், நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பது எதனால் என்றால், வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு உயருவது ஏன் என்று கேட்டால், உங்கள் பேச்சால் நடக்கும். இந்த மூன்றும் பேச்சால் இன்று உங்களுக்கு வெற்றி. சிம்மராசி அன்பர்களே, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு நல்ல தெளிவினை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாரா சம்பவங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும். அப்படி அந்த சம்பவங்களால் கொஞ்சம் கலக்கமும் ஏற்படலாம். நீங்கள் சோர்ந்து விடாமல் உன்னிப்பாக உங்கள் வேலைகளை கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, பொது ஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும், எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களால் இன்று உங்களுக்கு மதிப்பு கூடுகின்றது. மதிப்பு கூடும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, செய்யும் வேளையில் வெற்றி. அந்த வெற்றிக்கு முன் கடுமையான ஒரு கஷ்டமும் இருக்கிறது. கஷ்டப்பட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். யாரும் பழுது சொல்ல முடியாத அளவுக்கு எல்லோருக்கும் பயன்படும் ஒரு காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, சற்று கூடுதல் கவனம் தேவை. இந்த முறைதான் சரியான முறை என்று ஒரு முறையை தீர்மானித்து அந்த முறைப்படி நடக்கின்றீர்கள், லாபத்தை வெற்றியை எதிர்பார்த்து. ஆனால் அப்படி முடியவில்லையே, எங்கோ ஒரு சிறு தவறு நிகழ்ந்திருக்கிறது. இதுதான் இந்த நாள் நீங்கள் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அந்த முயற்சி உங்களுக்காக நீங்கள் செய்யும் முயற்சியாக இருக்காது. வேண்டியவர்களுக்கு அல்லது நண்பனுக்கு அல்லது உறவுக்கு
அவங்களுக்கு நன்மையை செய்வதற்காக உங்கள் முயற்சி இருந்து அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று எவ்வளவோ நைஸாக பேசிவிட்டீர்கள், கனிவாக பேசினீர்கள், திறமையாக பேசினீர்கள். ஆனால் இந்த பேச்சுக்கு, இந்த உயர்ந்த பேச்சுக்கு எந்த அளவு வெற்றி கிடைக்க வேண்டுமோ அந்த அளவு கிடைக்காதது போல் காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.